ஹாய்டா. காதலுக்கு மொழி இல்லை பொண்ணு பாட்டுலேருந்து அப்படியே பார்த்துடலாம். இப்போ நீங்கள் போன இதில் இறந்து போயிருப்பீங்க இல்லையா, சேம் பிளேஸில் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்திருக்கீங்க. இது யாருக்குமே தெரியல. நீங்கள் ஆக்ட் பண்ணுறீங்க அப்படி தான் எல்லோருமே திங்க் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்திருக்கீங்க. அந்தளவுக்கு பயந்துட்டீங்க. உங்கள் மேலெல்லாம் ப்ளட்டு அதெல்லாம் பார்த்து உங்களுக்கே என்னமோ தெரியல, தலை கேராக வந்திருக்கும். உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சுட்டே அப்படி விழுந்திருப்பீங்க. இப்போ தான் அவனோட மேக்கப்லாம் முடிஞ்சிட்டு வந்திருப்பான். அவன் நீங்கள் படுத்துட்ருக்கீங்க இல்லையா, ஸோ இந்த போஸை பார்த்துட்டே உள்ள வரான். அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சுற்றி யார் இருக்காங்க என்ன ஏது எதுவுமே பார்க்கல, எல்லாத்தையுமே மறந்துட்டான், டோட்டலாக மறந்துட்டான். இப்போது நீங்கள் அவன் கண்ணு முன்னாடி இறந்து போயிருக்கீங்க. அதுதான் அவன் மைண்டுக்குள்ளே இருக்கிறது. போன வாட்டி உங்களை பார்த்துருப்பா இல்லையா, அதே போல தான் இப்பயும் அதே இடத்துல அப்படி இருக்கீங்க. பயந்துட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்ககிட்ட வந்து உங்களை ஹக் பண்ண மாதிரி தூக்கி அவன் லேப்பில் உங்கள் ஃபேஸை வச்சுட்டு ஒன் ஒன் பொண்டாட்டி என்னடியாச்சா பாப்பா எழுந்துரு இப்படி பண்ணாத, எனக்கு பயமாக இருக்கு ஒன் ஒன் அப்படியே உங்களை அவன் தட்டி தட்டி எழுப்புறான். பட் நீங்கள் அப்படியே இருக்கீங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் மய போட்டிருக்கீங்க இல்லையா, அவனுக்கு அது தெரியல, அப்படியே இருக்கீங்க. இது சீன்லேயே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இறந்து போயிருப்பீங்க. உங்களை மட்டும் ஃபஸ்ட்டு ப்ரிச்சேட் பண்ணிவிட்டு தென் சேர்த்து வச்சுட்டு அவனுக்கு டைலாக் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் அவங்க இருந்திருப்பாங்க. பட் சொல்லாமலே இது நடந்துட்டுருக்கான். அவங்களுக்கு புரியல. இருந்தாலுமே இது ரியலிஸ்டிக்காக இருக்குது, ஸோ இதை மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஆன் பண்ணுறாங்க. ரோல் ஆகுது. எழுதுறடி, உனக்கு ஒன்றும் இல்லடி, உன் டைம் வந்துட்டேன், எழுந்துரு எழுதுரு அப்படி சொல்லிட்டு உங்கள் சீட்ஸில் தட்டிக்கிட்டே இருக்கான். நீங்கள் எழுந்துக்கிற மாதிரியே இல்லை. இந்த டைம் தான் ஜியா வந்திருப்பா. உங்களை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டா. உங்களுக்கு முன்னாடி கதறிட்டு இருக்கான். அதையும் பார்க்குறா. ஓகே, இந்த சீன் தான் எடுத்துட்ருக்காங்க போல அப்படி சொல்லிட்டு அப்படி நின்றுட்டுருக்கா. பொண்டாட்டி இப்படி பண்ணாத, எனக்கு பயமாக இருக்குது. இங்கே பாரு இந்த வாட்டி ஒன்று நான் எடுக்க மாட்டேன்டி, நீ என் கூட தானே இருக்கணும், நீ ஏன்டி இப்படி பண்ண என்னடி ஆச்சா பாப்பா நம்ம குழந்தைக்கு அப்படி சொல்லிட்டு உங்கள் பேபி எடுத்து கையில் வைக்கிறான். அந்த பேபி மேலேயும் பிளட் இல்லையா, அந்த பேபி ஹக் பண்ணிவிட்டு அழ ஆரம்பிக்கிறான், தேம்புறான். டைரக்டருக்கு புரியல. ஃபஸ்ட்டு என்ன சீன் அவன் ரைட் பண்ணி வச்சுருப்பானோ, அச்சு பிசுறாம அதை சொல்லிகிட்ருக்கான். ஒருவேளை இந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் பார்த்துட்ருப்பானோ, இல்லைனா மொத்தமாக ரீட் பண்ணும்போது இதையும் சேர்த்து படித்து வச்சுருப்பானோ, ஒரு தாட்டோடு பார்க்குறாங்க. பட் கேமரா ஆன்லேயே தான் இருக்கு. தேம்பி வந்துட்டு சாரி நான் உன்னை விட்டு போயிருக்கக்கூடாது, என் தப்பு தான் விட்டு போனது என் தப்பு தான் அப்படி சொல்லிட்டு அவனையே அடிச்சுக்கிறான். ஐம் சாரி பொண்டாட்டி, சாரி. நீ இந்த மாதிரி நான் ஒரு நாள் கூட நினச்சிக்கூட பார்க்கலடி, உன்னை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன்டி. என்னடி ஆச்சு, எழுந்துருடி. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அவனை விட்டு போயிடக்கூடாது. நான் அதை தப்பு பண்ணிட்டேன் அப்படியே சொல்லிவிட்டு அவன் கையை வச்சு தரையிலே குத்துறான். அவன் கையில் ஆல்ரெடி பிளட் மாதிரி எதுவும் இருக்கும் இல்லையா, உங்கள் மேலே இருந்தது, அந்த டோலை தூக்கினது, அதில் இருந்த பிளட்டு அவன் கையில் ஸ்ப்ரெட்டாக இருக்கும். இப்போ ரியலாகவே பிளட் வருது. பிகாஸ் அவன் ஃப்ளோரில் குத்திட்டுருக்கான், பிளட் வருது. பட் அவங்க பார்க்குறதுக்கு அந்த பிளட்டோட அந்த சாம்பிள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க. ரியலாக குத்துறான். அவனுக்கு தெரியல யாருக்குமே. டைரக்டரும் அவர் நெல்ச சீன் அது வந்து முடிஞ்ச உடனே எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க. அவனோட ஃபேஸை கவர் பண்ணிவிட்டு அப்படியே அழுதுருப்பான்.
கிளாப் பண்ணுற அந்த சவுண்டு கேட்ட உடனே லிசன் பண்ணுறான். எல்லாரையும் சுற்றி சுற்றி பார்க்குறான். அங்கேருந்து டைரக்டர் வந்து பர்ஃபெக்டாக பண்ணாட்டியான். நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும்னு அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணிட்டே முன்னாடி வராங்க. வீக்கு இப்போ தான் புரியுது, ஓ இது ஆக்டிங்கில் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நீங்களும் ஆக்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களை திரும்பி பார்க்குறான். பட் நீங்கள் இன்னும் அதே பூசில் அப்படியே தான் படுத்துருக்கீங்க. உங்கள் கை பிடிக்கிறான். எழுந்துருட்டி வேன் அப்படியே தான் இருக்கீங்க. உங்கள் மேலே இருக்க அந்த டாலை பார்க்குறான். அதை அவன் தூக்கி இருப்பான். இருந்த பதட்டத்தில் அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத அவன் கவனிச்சிருக்க மாட்டான். அதை எடுக்கும் போது இப்போ தான் தெரியுது அந்த டால் அது ஃபேக்கு அப்படி சொல்லிட்டு உங்கள் மேலே அது எடுத்து போட்டுட்டான். எல்லாருமே வீக்கிட்ட வராங்க. வீ உங்களை எழுப்ப ட்ரை பண்ணுறான். பட் நீங்கள் எழுந்துக்கவே இல்லை. என்னடியாச்சு? ஆக்டிங்கில் முடிஞ்சிச்சு, கேமராலாம் ஆஃப் ஆகிடுச்சு, எழுந்துரு. எழுந்துக்கல. அடிச்சிருவேன், எழுந்துரு. பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்கள பார்த்து தண்ணி கொண்டு வாங்க. அவனுக்கு புரிஞ்சிருச்சு பிகாஸ் நீங்கள் ரியலாகவே மயக்க போட்டிருக்கீங்க அப்படின்னு. அவங்களும் பதட்டத்தில் தண்ணி கொண்டு வராங்க. வி அது உங்கள் ஃபேஸில் தெளித்து விட்றான். இப்போ தான் நீங்கள் கண்ணு லைட்டாக திறந்து பார்க்குறீங்க. அவனுக்கு இப்போ தான் உயிரே வருது. உங்களுக்கு அந்த தண்ணியை ஃபீட் பண்ண வரான். பட் அதுக்குள்ளே தண்ணி கீழே ஊற்றிக்கிடுச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு அகைன் தண்ணி கொண்டு வர அப்படி சொல்கிறான். அவங்களும் ஓடுறாங்க. பட் எங்கள் டைரக்டர்லாம் பார்த்துருப்பார் இல்லையா, என்ன இதுக்கே மயக்கம் போட்டு விழுந்துட்டியா, ரத்தத்தை பார்த்துட்டு இப்படி பண்ணியிருக்கியா அப்படி அவனுங்க சிரிக்கும் போது வி டைரக்டர் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. யாரையுமே பார்க்கல. செம்மடி வரவங்களெல்லாம் போட்டு பொழந்து எடுக்கிறான். பிகாஸ் நீங்கள் பயத்தில் மயக்கம் போட்டு விழுந்துருக்கீங்க. அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அவனுக்கு இந்த சீன் சொல்லவே இல்லை. இந்த சீன் வரும்போதே என்கிட்ட சொல்லுங்கள், டூப் போட்டுக்கலாம் அப்படியே சொல்லியிருப்பான். பட் வீக்கிட்ட சொல்லவே இல்லை. செம்ம கொலவரி ஆகிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனே செம்மையாக பயந்துட்டான். நீங்களும் அதே பயத்தில் மயக்கப்பட்டு விழுந்திருக்கீங்க. இது அவனுக்கு தெரியும் போது கொலவெறி ஆகிட்டான். செம்மாடி எல்லாரையும் போட்டு பொழுக்கிறான். அங்கே இருக்க கேமராமேன், மேக்கப் மேன், டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் பொழுந்துட்டுருக்கான். நீங்கள் எழுந்துக்கவும் முடியாமல் கண்ணை லைட்டாக பிளிங்க் பண்ணி அப்படி இருக்கீங்க. ரொம்பவே டயர்டாக இருக்குது. மயக்கம் வந்துச்சு இல்லையா, அப்படி லேசாக கண்ணை திறந்து பார்க்குறீங்க. உங்கள் முன்னாடி சியா நின்றுட்டுருக்கா, கையை கட்டிட்டு. இப்போது இது ஆக்டிங்னு உனக்கு தோணுதா? உங்களை பார்த்து கேட்குறா. நீங்கள் அவளையே பார்த்துட்டே இருக்கீங்க. சொல்லடி, இது ஆக்டிங் தோணுதா? பட் எனக்கு இது ஆக்டிங் தோணவே இல்லை. உனக்கு ஞாபகம் இருக்குமா, இது நான் உன்கிட்ட சொன்னால் நீ எனக்கு கிரேசின்னு நினைப்ப. ஒன்றா போன ஜென்மத்தில் இப்படி தான் கொன்னேன். உங்கள் கண்ணு ரெண்டும் பெருசாகிடுச்சு. அவளையே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் கை இருக்குது கீழே, அதை போட்டு வச்சுருக்கீங்க. உங்கள் கையை கூட உங்களால் தூக்க முடியல. அப்படி அசைக்க முடியாமல் அப்படியே போட்டு வச்சிட்ருக்கும் போது அவள் ஹீல்ஸு போட்டுட்ருக்கா. அந்த ஹீல்ஸு காலோட உங்கள் கையை மிதிக்கிறா. எல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கும் இல்லையா, அப்படியே உங்களுக்கு ஃப்ளாஷஸ் ஆகுது. புரியுது, இப்படி தான் ஜியா அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் கொண்டா. உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். பட் யார் அப்படியே தெரிஞ்சிருக்காது. அவள் அந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ரெஸ்ஸில், அதுவும் நீங்கள் இப்படி நின்றுட்டுருக்கீங்க, கையை மிதிச்சிட்ருக்கா. உங்களுக்கு அது பழசெல்லாம்
அப்படியே ஞாபகம் வருது. ஆல்ரெடி ஒரு பயம் ஜியா மேலே உங்களுக்கு இருக்கும் இல்லையா? பார்த்த உடனே கண்ணுலாம் கலங்குது. அப்போ அப்போ நீயா? நீ நீ என்ன கொன்னது? அப்படி நீங்கள் அப்படி பேசுகிறீங்க. அவளுக்கு புரியுது. ஒருவேளை இவளுக்கும் இந்த ஞாபகம்லாம் வந்திருக்குமா அப்படிங்கிற திங்கிங்கோட நீங்கள் அவளை பார்த்துட்டே இருக்கீங்க. ஹே, உனக்கு அந்த ட்ரீம்லாம் வருதா? எனக்கு மட்டும்தான் அப்படி வருதுன்னு நினச்சேன். நல்லா தெரிஞ்சுக்கோ, இது வெறும் ட்ரீம் மட்டும் கிடையாது. இங்கே நடக்குது ஒரு ட்ராமா. அதெல்லாம் ட்ராமாவே கிடையாது. ஃபஸ்ட்டு உனக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியல. இதனால் நிறைய குழப்பம் பண்ணி வச்சுட்டேன். தென் உங்ககிட்ட நிறைய டைம் நான் பேச ட்ரை பண்ணேன். பட் கடைசியில் ஃபஸ்ட்டு மாதிரி இப்பயும் என்கிட்ட நீ சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கழுத்துக்கிட்ட வருது. எல்லாரும் வந்து வி அடிச்சிட்ருக்கான் இல்லையா? ஸோ எல்லோரும் வியை காம் பண்ணுறது, அடி வாங்கிட்டு சில பேர்லாம் கீழே விழுந்துட்டுருக்காங்க, அவங்கள பார்க்குறது, அந்த மாதிரி இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சம்திங் தண்ணி எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர போயிட்டா. உங்களை பார்க்க யாருமே இல்லை. அந்த ஹீல்ஸு காலோட உங்கள் கழுத்தில் வச்சு ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கா. உங்களால் மூச்சு விட முடியல. ஜியா என்னை விட்டு. இப்படி நீங்கள் அவகிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கும்போது வயன் வந்துட்டு கொஞ்சம் நிமிஷம் இரு அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்டு ஓடி வரா. அவங்கள பார்த்த உடனே ஜியா கால் எடுத்துகிட்டு அங்கேருந்து மூவ் ஆகி போயிட்டா. அவள் உங்களை தூக்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு தண்ணி ஃபீட் பண்ணி மார்னிங்கே சாப்பிடுன்னு சொன்னேன். சாப்பிட்டதுனால உனக்கு மயக்கம் வந்திருக்கு பாரு. ஏன்டி சாப்பிடவே மாட்டேன்ற அப்படியே சொல்லிட்டு உங்களுக்கு தண்ணி கொடுத்துட்ருக்கா. நீங்கள் தண்ணி குடிச்சிட்டே திரும்பி பார்க்குறீங்க. வி அந்த டைரக்டரோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு உங்ககிட்ட என்ன சொன்னேன் இந்த சீன் வரும்போது போட்டுக்கலாம், இது எனக்கு தெரிய நான் சொன்னனா கத்துறான். இப்போதான் உங்களுக்கு ஒரு டவுட் வருது. ஜியாக்கு இந்த ட்ரீம் வருதுன்னா அப்போது வீக்கும் இந்த ட்ரீம் வந்திருக்குமா? அப்போ இது ட்ரீம் இல்லை, இது ரியல். நம்ம லைஃப்குள்ளே நடந்துட்டு இது ட்ரீம் அல்ல. அப்படின்னா நம்ம பாப்பா கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்காதா? அப்படி சொல்லிட்டு உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு அழ ஆரம்பிக்கிறீங்க. அங்கே நிற்கிற யாருக்குமே ஒன்றுமே புரியல. வி எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணா புரியல. செம்மையாக ஆட் பண்ணியிருக்கான். என்னாச்சு உனக்கு? எல்லோரும் வியை காம் பண்ணா வி காம் ஆகாமல் அங்கேருந்து எல்லாரையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு உங்ககிட்ட வந்து உங்களை அப்படியே தூக்குறான். எல்லாருக்கும் முன்னாடியும் நீங்கள் ஜஸ்ட்டு ஆக்டிங்கில் மட்டும் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்படி தான் நீங்கள் அவ்வளோ ஏதோ பேசிகிட்டு இருந்துருக்க மாட்டீங்க. பட் கேமராலாம் ஆஃப் ஆனதுக்கப்புறம் வி உங்களை உங்ககிட்ட வந்தா நீ போக்குவா ஓகே ஜெயா, வீட்டுக்கு போகலாமா? போகலாம். அப்படியே உங்களை தூக்கிக்கிறான். நெக்ஸ்ட்டு வியோட காரில் எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு வீக்கு உங்களுக்கும் ஏதோ ஒன்று ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வீட்டில் இருக்கீங்க. ஜியா சொல்லியிருப்பா இல்லையா, அதுதான் ஓடுது. வி ரூம்குள்ளே வரான். நீங்கள் அழுதுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அவன் உள்ளே வந்து வயன் ஏண்டி இப்படி இருக்க? எழுந்துரு, ட்ரெஸ் ரிமூவ் பண்ணி போடு, பார்க்கவே சகிக்கல. அது நீங்கள் அவங்ககிட்ட உங்களுக்கு ட்ரீம் வருது இல்லையா, அது மாதிரி வீக்கு வருதா கேட்கலான்னு திங்க் பண்ணுறீங்க. பட் அவனுக்கு வரலன்னா ஏதோ ட்ராமா ஆக்ட் பண்ணுறியா அப்படி கேட்டானா ஏதோ திங்க் பண்ணல. எழுந்து நின்று
ஆம், வி நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டீங்க. ஆம், 2 பேரும் ஒன்றா தானே ஃப்ரெஷ் ஆகுவீங்க. பட் நீங்கள் பீரியட்ஸில் இருக்கீங்க சொல்லிட்டு விட்டுட்டான். நீங்கள் மட்டும் தனியாக ஷவருக்கு நின்றுட்டுருக்கீங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஜியாவோட தாடு தான். அவளை பற்றி தான் திங்க் பண்ணிட்டுருக்கீங்க. போன ஜென்மத்தில் அவள் உங்களுக்கு நிறைய டார்ச்சர் கொடுத்துருப்பா. அது எல்லாத்தையும் திங்க் பண்ணுறீங்க. பட் போன வாட்டி நீங்கள் கொஞ்சம் போல்டாக இருப்பீங்க இல்லையா? அவள் என்ன பண்ணாலும் ரிட்டர்ன் கொடுத்துருப்பீங்க. ஈவன் அவள் அடித்தாலுமே ரிட்டன் அவளை அடிச்சிருவீங்க. ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி நீங்கள் இப்போது ஒரு தைரியமான அந்த பொண்ணு இல்லை. அதனால் அவளை திங்க் பண்ணும் போதே ஏதோ ஒரு ஓரத்தில் பயம். போன டைம் அவள் உங்களுக்கு இடைஞ்சல் கொடுப்பா, வீ கூட பேச முடியாதமல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணுவா. ஒரு இடம்லாம் உங்களுக்கு தெரியாது. ஒரு இடத்துக்குலாம் உங்களை அலோவ் பண்ணவே மாட்டாங்க. பிகாஸ் நீங்கள் வெளியூர்லேருந்து வந்த பொண்ணு இல்லையா? ஸோ அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அந்த இடத்துலலாம் அவள் மட்டும்தான் போவா. வீ கூட அவள் மட்டும்தான் இருப்பா. செம்ம காண்டாக இருந்தாலுமே அட்ஜஸ்ட் பண்ணி தந்துப்பீங்க. அவள் ஒரு குழப்பம் பண்ணும் போதெல்லாம் அவளை போல்டாக பேசி அப்படி பண்ணியிருப்பீங்க இல்லையா? பட் இப்போது அதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு போன வாட்டி எப்படியும் நம்ம அவளை ஹேண்டில் பண்ணோம். இந்த வாட்டி எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம்? போன வாட்டி அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாம் திங்க் பண்ணோம். பட் நம்மளே அவளை சமாளிச்சிடலாம் அப்படின்னு திங்க் பண்ணோம். இப்போ என்ன பண்ணுறது? போன வாட்டி வீக்கிட்ட சொல்லிடலாம். அப்படி உங்களுக்கு ஒரு வாட்டி தோணும் போதெல்லாம் ஒரு கொசு தானே, அவளை அடித்து தூரம் போட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு அவளை ஒரு பொருட்டாகவே நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க மாட்டீங்க. பட் இப்போ பார்க்கும்போது இவளை அவ்வளோ பயமாக இருக்கு. வீக்கிட்ட சொல்லிடலாமா? இல்லை போன வாட்டி பண்ண தப்பா அதே போல் இப்பயும் பண்ண போகிறோமா? வீக்கிட்ட சொல்லிடலாம். அவர் வேற உன்னை யாராவது முறைச்சாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. சொல்லிடலாமா? அப்படி திங்க் பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டுருக்கீங்க. அடுத்த நிமிஷம் உங்கள் கை ஸ்டொமக்கில் தான் போதும். ஓகே ஓகே அவர்கிட்ட சொல்லிடலாம். நம்ம பேபியை சேவ் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம அவர்கிட்ட சொல்லி தான் ஆகணும். கண்டிப்பாக சியா ஏதாவது பண்ணுவா. அவர் கூட இருக்க மாட்டோம். இல்லை 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 அழுதுகிட்டே ஒரு டால் ஒன்று எடுத்து போட்டுட்டு ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வரீங்க. ரூமில் வீ இல்லை. ஓகே கிச்சனில் இருப்பான் சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளில வந்தா வீ கிச்சனில் தான் இருக்கான். சரி ஓகே வீக்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நிற்கிறீங்க. ரெடி குளிச்சிட்டியா? பசிக்குதா? ஒரு நிமிஷம் ஃபினிஷ் பண்ணிடுறேன், 2 பேரும் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு அவங்க கிட்ட வரான். நீங்கள் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நானும் தாண்டி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரா ஒன்று ஓப்பன் பண்ணி இல்லை ஃப்ளைட் டிக்கெட் இருக்கு, நீ இந்தியா கிளம்பு. இந்தியாக்கா? ஆமாம், உனக்கு ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீ இங்கே இருக்க வேண்டாம், நீ கிளம்பு. அவனே பார்க்குறீங்க. ஷூட்டிங் முடிஞ்சிருச்சா? ஆமாண்டி, என்னடி அப்படி முழிக்கிற? ஷூட்டிங்கில் தான் நீ டெத் ஆகுற மாதிரி ஒரு சீன் வந்துச்சுல்ல. இதுக்கப்புறம் உனக்கு ஷூட்டிங் இல்லை. இதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு கிளம்பு. 6:30 ஃப்ளைட்டு. நானே கூட்டிகிட்டு போய் உன்னை ட்ராப் பண்ணுறேன், வா சாப்பிட்லாம். பிகாஸ் அவன் உங்களை இந்த சீனில் பார்த்துட்டான் இல்லையா? ஓகே, இதுக்கப்புறம் இதை ஃப்ரீயாக விடக்கூடாது. ஒரு வாட்டி உங்களை மிஸ் பண்ணது போதும், 2வது வாட்டி உங்களை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பயந்துட்டான் அவன். போதும், இதுக்கப்புறம் வந்து உங்கள் லைஃப்பில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. என்னதான் அவன் எல்லாத்தையும் சொல்லி சொல்லி பார்த்து பண்ணாலும் அவன் சொல்கிறது, அவன் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. டைரக்டர் சொல்லியிருப்பான்,
இந்த சீன் வேண்டாம் டூப் வச்சுக்கலான்னு. பட் அவன் சொல்லியும் இதை பண்ணியிருக்காங்க. அதான் உங்களுக்கு இந்த சீனில் முடிஞ்சிச்சு இல்லையா? நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் சேஃபாக இருப்பீங்க. அவனுக்கு எனிமி யாருன்னா அப்படின்னு பார்த்தா இது எஸ்கேலேருந்து தான் வரணும். ஓகே, அது யாருன்னு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரலாம் அப்படி திங்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு புக் பண்ணி வச்சுருக்கான். பட் நீங்கள் அதை நினச்சிருக்க மாட்டீங்க. அவனை விட்டு எப்படி பிரியுதுன்னு தெரியாமல் அவனையும் பார்த்துட்டே இருக்கீங்க. ஓகேடா. பாய்.